வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். யூஎஸ் ஈரான் வார் அப்படிங்கிற இந்த பிரச்சனை ஷேர் மார்க்கெட்டை ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆகி கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ டவுன்ஃபால் வந்துருச்சா, ரெசஷன் வந்துருச்சா அப்படிலாம் கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் கிட்டத்தட்ட ஆமாம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த போர் பிரச்சனை என்பது முடிவுக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் வந்துட்டார். ட்ரேடு டேரிஃப் வார்லாம் போட்டிருந்தவர் இப்போ ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இதை கொண்டு வந்து தூக்கி போட்டிருக்காரு. ஸோ ஆக மட்டும் இந்தியா மேலே என்ன பிரச்சனை அவருக்குன்னு தெரியல மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களுக்கு. ஸோ மாறி மாறி குறைச்சலை கொடுத்துட்டே இருக்கும்போது மார்க்கெட் தாங்காது. ஸோ அதனால ஒரு பேனிக் செல்லிங் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். ஸோ அதனால எல்லா கம்பெனிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 52 வீக் ஹைல இருந்து கணிசமான அளவுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம நேர்கள் கேட்குறதோ அல்லது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறதோ இந்த சமயத்தில் கம்பெனிகள் ஏதாவது வாங்கலாமா, எந்த கம்பெனிகளை வாங்கலாம், அது எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த ஒரு தகவல். ஸோ இந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 52 வீக் ஹையிலிருந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காகவும் இருந்து அதே சமயம் இறங்கி இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை பார்க்க போகிறோம். இதனுடைய தனிப்பட்ட ஒரு திறனாய்வு. ஸோ நீங்கள் இதில் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து நீங்கள் வாங்கலாம். நல்ல திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்தமான கம்பெனிகளை வாங்குங்க. ஏற்கனவே வாங்கியிருந்துக்கீங்க இறங்கியிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா இறங்கின பிறகு ஆவரேஜ் பற்றிலாம் நீங்கள் யோசிக்கலாம். ப்ரொவைடட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக இருக்கும் பட்சத்தில். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே வச்சிருக்க கம்பெனிகளை வித்துட்டு வேறு ஒரு நல்ல கம்பெனிகளுக்கு மாறிக்கொள்வது இந்த சமயத்தில் நல்லது. ரீபேலன்சிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். புதுசாக மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சிப் முறையில் சிறிது சிறிதாக வாங்குவதற்கு முயற்சி பண்ணலாம். அப்படி ஒரு 10 கம்பெனிகள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், அதே சமயம் அவங்களுடைய 52 வார ஹைலேருந்து இறங்கி இருக்கக்கூடிய சில கம்பெனிகள்ல முதல் வருஷத்தில் நம்ம பார்க்க போற கம்பெனி ஜியோ ஃபினான்ஸ். இந்த கம்பெனி அவங்களுடைய 52 வீக் ஹைல இருந்து 44% இறங்கி இருக்கு. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற NBFC அப்படிங்கிற செக்டர் கீழே வருவாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 239 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்களுடைய 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 338. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 1618 கோடியும் மார்க்கெட் கேப்பாக 1,52,348 கோடி வச்சிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.3 ஆகவும் டெட்டு 0.03 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக HFCL அப்படி சொல்லக்கூடிய ஒரு சின்ன கம்பெனி, டெலிகாம் எக்யூப்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற செக்டர் கீழே வர்றாங்க. 41% அவங்களுடைய ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 75 ஆகவும் 52 வீக் ஹை அப்படிங்கிறது 93 ஆகவும் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 172, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4 என்ற இடத்துல டெட்டு 0.33 ஆக இருக்காங்க. அடுத்ததாக நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த BHEL கேபிட்டல் குட்ஸ் ஸ்பெஷல் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி 45% அவங்களுடைய 52 வீக் ஹைலேருந்து இறங்கியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 93,214 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 474 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2 என்ற இடத்துல டெட்டு 0.36 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. சயாண்ட் அப்படிங்கிற கம்பெனி, இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 915, 52 வீக் ஹைலேருந்து 35% இறங்கியிருக்காங்க. 1376 அப்படிங்கிறது அவங்களுடைய 52 வார ஹை. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 653 ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 இடத்திலும் டெட்டு 0.04 இருக்காங்க. மார்க்கெட் கேப் 10,168 கோடி. அடுத்ததாக அதிகமான அளவுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சிருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் ஆட்டோமொபைல் தொழில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி 27% அவங்களுடைய 52 வார ஹைலேருந்து இறங்கியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 328 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 50 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 446. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 22,991 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 என்ற இடத்துல டெட்டு 0.4 என்ற இடத்துல இருக்காங்க. மார்க்கெட் கேப் 1,20,855 கோடி. IRFC இந்த கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. 45% அவங்களுடைய ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 100 என்ற இடத்துல இருக்கிறது. 52 வீக் ஹை 148. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 6,562 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12 என்ற இடத்துல டெட்டு 7.83 ஆக இருக்காங்க. மார்க்கெட் கேப் 1,30,998 கோடி. அடுத்ததாக நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ட்ரெண்ட் அப்படிங்கிற கம்பெனி 34% இறங்கியிருக்காங்க. ரீட்டைல் துறையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வெஸ்ட் சைடுடைய பிராண்டாக இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 1,26,052 கோடியாகவும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,544 இருக்காங்க. இவங்களுடைய 52 வார ஹை 6,261. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,447, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28 ஆகவும் டெட்டு 0.09 ஆகவும் இருக்காங்க. CDSL அப்படிங்கிற இந்த கம்பெனியும் 22% இறங்கியிருக்காங்க. டெபாசிட்டரி சர்வீசஸ் துறையில் இருக்கக்கூடியது இந்த கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 25,171 கோடியாகவும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,203 என்ற இடத்திலும் 52 வார ஹை 1,828 ஆகவும் இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 523 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29 என்ற இடத்திலும் டெட்டு
ஜீரோவாகவும் இருக்காங்க. அடுத்ததாக கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கம்பெனி, ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1625. இந்த கம்பெனியுடைய 52 ஹை பார்த்தீங்கன்னா 2506, கிட்டத்தட்ட 40% இறங்கியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 1507 கோடியும், ரிட்டர்ன் ஈக்விட்டி 8 என்ற இடத்திலும், டெட் 0.73 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. இறுதியாக 10வது கம்பெனியாக JSW எனர்ஜி பவர் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி 47% அவங்களுடைய ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 523 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வார ஹை 804ஆகவும், மார்க்கெட் கேப் 92,126 கோடியாகவும் இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 1960 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 என்ற இடத்துல, டெட் 1.81 இருக்காங்க. இன்னும் நிறைய கம்பெனிகள் அவங்களுடைய ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளும் இந்த மார்க்கெட் சரிவின் காரணமாக நல்லா இறங்கியிருக்காங்க. ஸோ இதை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருத வேண்டுமே தவிர மார்க்கெட் ரொம்ப இறங்கிருச்சுன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகக்கூடாது. நம்மள்ட்ட பணம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அதை வாங்குவதற்கு யோசிக்கலாம். ஏற்கனவே வாங்கி இருக்கவங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எடுத்து பார்த்து பயந்துராதீங்க. நிச்சயமாக அது கணிசமான அளவுக்கு இல்லை நன்றாகவே இறங்கி இருக்கும். உங்களால் முடிந்தால் அதை ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணும்போதும் கூட 30லேருந்து 40% இறங்கியிருந்தால் மட்டும் ஆவரேஜ் பற்றி யோசிக்க. ஒரு 10% தான் இறங்கியிருக்கு அப்படின்னா பயப்படாமல் வச்சுக்கலாம். ஒருவேளை 40% இறங்கியிருக்கு, ஆனால் அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இல்லைன்னா இனிமே இந்த கம்பெனி பெருசாக மார்க்கெட் ஏறினாலும் ஏறாது. ஸோ அந்த பணத்தை நம்ம மாற்றி வைத்துக் கொள்வது நல்லது. இந்த மாதிரி நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் எல்லாமே கூட உங்களுக்கு நல்ல ரேட்டில் கிடைச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த பணத்தை மாற்றி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த புது கம்பெனிகள் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ இந்த போர் சூழ்நிலை காரணமாகவும், ட்ரம்ப் மறுபடியும் உங்களுடைய டாரிஃப் பிரச்சனையாகவும், இப்போ மறுபடியும் புது பிரச்சனை நிறைய எழுப்பதன் காரணமாகவும் மார்க்கெட் ஒரு பேனிக் செல்லிங் மோடில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நிலை நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மார்ச் இறுதி வரை இந்த நிலை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து ஒன்றும் போர் மேகங்கள்லாம் மாறணும். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு இயர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் சற்று ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் என்பது இறங்கிக் கொண்டே இருப்பதும் இல்லை, ஏறிக்கொண்டே இருப்பதும் இல்லை. தற்போது இறங்குமுகமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே பாருங்க, கவனிச்சு பாருங்க. கோல்டு உங்களுக்கு ஆல் டைம் ஹை வந்துருச்சு. அதே மாதிரி பிட்காயின் அதுவும் உங்களுக்கு ஆல் டைம் ஹை, இதுவரைக்கும் வராத ஒரு ஹை. க்ரூட் ஆயில் இதுவரைக்கும் வராத அளவுக்கு ஒரு ஹை. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ்க்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த அளவு இருந்தது. $100 தாண்டி ஒரு நாள் ஆல் டைம் ஹைக்கு வந்துருச்சு. சில்வர் ஆல் டைம் ஹை. ஸோ அப்போ ஆல் டைம் ஹையில் வராத ஒரே ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் தான். ஸோ அதனால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்லாம் முடியும் பட்சத்தில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹைக்கு வரும். அது எப்போது என்பது தான் தற்போது தெரியாத ஒரு விடை. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 6 மாதத்துக்கு, அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம்லாம் நிலைமை சீராகும் பட்சத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டும் இந்த வரிசையில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.